சிவபெருமானின் தரிசனம் முடிந்து பக்தர்கள் அனைவரும் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு தேங்காய் பெருமிதத்துடன் சிவபெருமானை நோக்கி, நானும் உன்னைப் போலவே இருக்கிறேன், எனக்கும் உனக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்று கூறியது. சிவபெருமான் சிறிது சிரித்துவிட்டு, அப்படியா என்றார். தேங்காய் தொடர்ந்து, நான் தேவர்களையே காப்பவன் என்பதால் தேங்காய் என பெயர் பெற்றேன். மேலும் என் மேல் உறுதியான ஓடு உள்ளது, அது உன்னுடைய ஆமை ஓடு போன்றதே என்று பெருமிதத்துடன் கூறியது. சிவபெருமான் அமைதியாக, நான் திருநீர் பூசி விளங்குகிறேன் என்றார். தேங்காய் வாதிட்டது, நான் இயற்கையாகவே வெண்மை நிறத்துடன் இருக்கிறேன், எனக்கு பூச வேண்டிய அவசியமே இல்லை. சிவபெருமான், நான் என் கூந்தலில் புனிதமான கங்கையை கொண்டுள்ளேன் என்றார். தேங்காய் தன்னம்பிக்கையுடன், நான் எனது உள்ளே இளநீரைக் கொண்டிருக்கிறேன் என்று பதிலளித்தது. சிவபெருமான், எனக்கு 3 கண்கள் உள்ளன என்றதும் தேங்காய் உடனே, எனக்கு 3 கண்கள் உள்ளன என்று கூச்சலிட்டது. தேங்காயின் இந்த ஆணவ பேச்சை கேட்டு சிவபெருமான், பணிவு இல்லாத அகம்பாவம் பிடித்த உன்னை கோவில்களில் சிதறப்படும் தேங்காயாக உருக்கட்டும் என்று சபித்தார். அந்நாள் முதல் தேங்காய் சிவ வழிபாட்டில் உழைந்து சிதறுவது மரபாகியது.